திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் 5 ஆண்டுகளாக தமிழகத்திற்காக எதுவும் செய்யவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மணிக்கூண்டில் அதிமுக கூட்டணி கட்சியான SDPI கட்சியின் மாநில தலைவரும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான முகமது முபாரக்கை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பேசினார். அப்போது அவர் பேசுகையில், திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் 5 ஆண்டுகளாக தமிழகத்திற்காக எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் உருண்டு புரண்டாலும் ஸ்டாலினால் ஜெயிக்க முடியாது எனவும், கடந்த 3 ஆண்டுகளாக தமிழகத்தை குட்டிச்சுவர் ஆக்கியதுதான் மிச்சம் எனவும் அவர் விமர்சித்தார். அதோட இவருடைய திமுக நாடாளுமன்ற 38 பேர் இருக்கிறாங்க. 5 வருஷமா பெஞ்சு தேய்ச்சதுதான் மிச்சம். வேற என்ன 38 பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பிச்சாங்களே, என்னத்தை செஞ்சீங்க? மக்கள் கேட்கிறாங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சோதர் நெல்லை முபராக் வந்தா குரல் கொடுப்பார். உங்களுக்கு குரல அந்த நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கு தில்லு திராணி தெம்பு வேணும், நம்ம கிட்ட இருக்குது. அது தொடர்ந்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, சட்டமன்ற தேர்தலில் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைக்கப்படும் என்ற அறிவிப்பு என்ன ஆனது என கேள்வி எழுப்பினார். மேலும் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் டீசல் விலையை 65 ரூபாய் குறைப்போம் என ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 4 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னீங்களா? நீ 4 ரூபாய் குறை, நீ 65 ரூபாய் 30 ரூபாய் குறைக்க வேண்டாம், வெறும் 4 ரூபாய் குறை. மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. பெட்ரோல் டீசல் குறைக்கிற நீங்க எல்லாருமே பயன்படுத்துறோம். பெட்ரோல் டீசல் இங்க வந்திருக்கிறீங்க. பெரும்பாலும் 2 சக்கர வாகனம் வச்சிருக்கிறோம், 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிறோம். இந்த 4 சக்கர வாகனத்துக்கு 2 சக்கர வாகனத்துக்கும் பயன்படுத்துகிற பெட்ரோலை இதுவரைக்கும் 3 ரூபா தான் குறைச்சிருக்கிறீங்க. 5 ரூபா குறைக்குன்னு சொல்லிட்டு அதுலயும் பித்தலாட்டம். எதை செஞ்சிருக்கிறீங்க? எதுவுமே செய்யலையே. கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய் குறைக்கிறாரு. இப்போ 100 ரூபாய் குறைப்பா. நீ சொன்ன மாதிரி நீ ஏற்கனவே சொல்லி இருக்கிற தேர்தல் நேரத்தில் தாய்மாரெல்லாம் அதை நம்பித்தான் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் தரலாங்க மாசம் மாசம். இப்ப 500 ரூபாய் மானியம் தரணும் பச்சை பொய் சொல்லுகின்ற ஸ்டாலின் ஏன் 100 ரூபாய் கொடுக்க மறுக்கிறீங்க? அப்ப பொய் தானே பேசுறீங்க. மேலும் ஆன்லைன் சூதாட்டம் நடத்தும் நிறுவனத்திடமிருந்து பல கோடி ரூபாயை தேர்தல் பத்திரமாக வாங்கிய கட்சிதான் திமுக என விமர்சித்த அதிமுக பொதுச் செயலாளர், தேர்தல் பத்திரம் குறித்து பேசுவதற்கு திமுகவினருக்கு எந்த தகுதியும் இல்லை எனவும் சாடினார். விளையாட்டிலிருந்து எங்களுக்கு கிடைச்சது, உங்களுக்கு ஆன்லைன் ரம்மி நிறுவனம் சூதாட்டத்திலிருந்து 530 கோடி சூதாட்டம். அண்ணா திமுக ஆட்சியில் சூதாட்டத்தை தடை செய்வதற்கு சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றணும். ஆன்லைன் நடத்துகின்ற நிறுவனம் நீதிமன்றத்துக்கு போய் அவர்கள் தீர்ப்பு வாங்கி அவர்கள் வந்து அந்த ஆன்லைன் ரம்மி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுல 530 கோடி வாங்கி இருக்கிறாங்க. எத்தனை உயிர் போயிட்டது ஆன்லைன் ரம்மி விளையாடி. சொத்தையிலிருந்து நடுத்தருக்கு வந்து குடும்பம் சீரழிஞ்சு போச்சு, உயிரும் போயிட்டது. இப்படி சூதாட்ட நிறுவனத்தில் இருந்து பெறப்பட்ட தொகை 530 கோடி. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தார் இதெல்லாம் நோண்டி எடுத்து அக்கு வேற ஆணி வேற எந்த இடத்துல எவ்வளவு பணம் தேர்தல் பத்திரத்தின் மூலமா வந்தது என்று கண்டறியப்படும் ஸ்டாலின் அவர்களே. தொடர்ந்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, ஆட்சிக்கு வந்ததும் தேர்தல் பத்திரம் குறித்து முறையாக விசாரிக்கப்படும் எனவும் உறுதி தெரிவித்தார். இப்படி சூதாட்ட நிறுவனத்தில் இருந்து பெறப்பட்ட தொகை 530 கோடி. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தார் இதெல்லாம் நோண்டி எடுத்து அக்கு வேற ஆணி வேற எந்த இடத்துல எவ்வளவு பணம் தேர்தல் பத்திரத்தின் மூலமா வந்தது என்று கண்டறியப்படும் ஸ்டாலின் அவர்களே. நீங்க வந்து கிண்டலும் கேலியும் மற்றவங்களை பேசுறீங்க. உங்க முகத்தை கண்ணாடியில் பாருங்க, அப்புறம் அடுத்த முகத்தை பார்த்து பழகிங்க.